ஹாய் செல்லக்குட்டீஸ்! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துரலாமா வாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பங்குனி உத்திரம். காலையிலேயே 4:30க்கே சீக்கிரமா எந்திரிச்சு, சாமி எல்லாத்தையும் தொடச்சிட்டு, பொட்டு, பூவு எல்லாமே வச்சு நல்லபடியா சாமிய கும்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போறோம். எந்த கோவிலுக்குன்னா மருதமலைக்கு. மருதமலைக்கு போயாச்சு. பயங்கர கூட்டம். வண்டியெல்லாம் மேல உடல. அதுக்கப்புறம் வண்டி நிறுத்தத்துக்கு ஒரு இடம் இருந்தது. அங்க போய் நிறுத்திட்டு, பக்கத்துல ஒரு முருகர் கோயில் இருந்துச்சு. அங்க போய் சாமிய கும்பிட்டுட்டு அவங்க வந்து திருநீர் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, பஸ் போகுது. பஸ்ஸுக்கு நிக்குது கூட்டம் எங்கேயோ. சரி இது சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து முருகர் மேல பாரத்த போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டேன். பட் சீரியஸா சொல்றேன். நான் இத்தன டைம் நடந்திருக்கேன். இவ்வளோ சீக்கிரமா எந்த ஒரு என்னது கஷ்டமும் இல்லாம நான் நடந்தது கிடையாது. பட் இந்த டைம் எப்படின்னா, இடும்பன் சன்னதிலாம் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுவேன். பட் இந்த டைம் டக்குன்னு பார்த்தா முருகர் கோயிலே வந்துருச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. என்னடா அதுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்ட்டு. பட் எந்தவித கஷ்டமும் இல்லாம தனியா நான் வந்துட்டேன். நான் கோயிலுக்கு தனியா தான் போனேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நான் ஏதோ யோசிச்சுட்டே இருந்தேனா, அப்போ வந்து இந்த காவடி வந்து என் மேல அப்படியே வருடி விட்டுச்சு. எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, முருகர் எப்பவுமே நான் இருக்கேன்னு எப்படியாச்சும் காமிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாமிய கும்பிட்டுட்டு நாங்க வந்து கியூக்கு வந்து நின்னாச்சு. அவ்ளோ கூட்டம். அத்தன பக்தர்கள் அவங்க வேண்டுதலுக்காக அவ்ளோ கஷ்டப்பட்டு நெறைய பேர் விடிய விடிய நடந்து பால் குடம், காவடியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பா வந்து நல்லபடியா நடத்தி குடுப்பாரு முருகர். நான் வந்து அதுக்கு உறுதியா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நல்லபடியா சாமிய கும்பிட்டுட்டு நான் வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டேன். கோயில்ல கொஞ்ச நேரம் கூட உட்காரல. சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படியில நடந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரோட்ல அப்படியே நடந்து வந்துட்டுருந்தேன். நான் தனியா தான் போனேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. நான் பாட்டுக்கு எனக்குள்ளேயே ஏதாச்சும் பேசிட்டு, பாட்டு பாடிட்டு அப்படியே வந்தேன். ஸோ எங்க போறதா இருந்தாலுமே தனியா தைரியமா போகறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு வேற லெவல் கான்ஃபிடென்ட் குடுக்கும். ஓகேவா? இதெல்லாம் கோயிலுக்கு போறதெல்லாம் ஒரு விஷயமா நெறைய பேர் யோசிப்பீங்க. நம்ம சின்ன விஷயம்னு நெனைக்கிறதெல்லாம் மத்தவங்களுக்கு பெரிய பெரிய விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் நல்லபடியா சாமிய கும்பிட்டுட்டு கீழ வந்தேன். கீழ வரும்போது நெறைய முருகர் படம் கியூட்டா இருந்தது. அவரெல்லாம் அப்படியே அழகா ரசிச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் தூரம் வரும்போது பிரசாதம் வந்து குடுத்தாங்க. சரி அம்மாக்கு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்த வாங்கிட்டு, வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். பாய். லவ் யூ ஸோ மச். ஹேப்பியா இருங்க. சேஃபா இருங்க.